நீதிமன்றத்தில் வேலை வாங்கி கொடுப்பதாக மோசடி செய்த வழக்கில் முறையான விசாரணை நடைபெறவில்லை என நீதிபதி புகழேந்தி அதிருப்தி தெரிவித்துள்ளார். விருதுநகர் நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் காயத்ரி, சுந்தரம்மாள், வெங்கடேசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என கூறி மூவரும் முன்பிணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். அதனை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த புகாரையே ஓய்வு பெறும் நிலையில் உள்ள சார்பு ஆய்வாளரை கொண்டுதான் விசாரணை செய்வீர்களா என கேள்வி எழுப்பினார். காவல்துறையினர் முறையான விசாரணை என்பதை மறந்துவிட்டீர்களா? விருதுநகர் குற்றப்பிரிவில் ஆய்வாளர் இருக்கின்றாரா? மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பிக்கு இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் தெரியுமா என அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பினார். இந்த வழக்கில் காவல்துறை விசாரணையில் திருப்தி இல்லை என குறிப்பிட்ட நீதிபதி, ஏன் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது என்றும் கேட்டார்.